ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை லைஃப் சேனல். இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் ராகி கூழ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். ராகி மாவு 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டிலேயே அரைச்ச ராகி மாவு தான். நீங்கள் கடையில் கூட வாங்கி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மாவில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 ஹார்ஸ் வந்துட்டு அதை நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தனியாக ஒரு வெசலில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரிசி வீட்டில் செய்கிற அரிசி சாப்பாடு செய்வோம்ல நார்மலாக, அந்த அரிசியை வந்து ஒன்று பாதியமாக அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்கும் போது இந்த ஊற வச்சுருந்த அந்த ராகி மாவையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். அதை வந்து ஓவர் நைட்டு வந்து ஊற வைக்கணும். ஃபுல்லாக ஓவர் நைட் அப்படியே விட்டோன்னா மார்னிங் வந்து இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு சால்ட் ஆட் பண்ணி கர்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு நான் மோர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனலாக மோர் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் உங்கள் இஷ்டம். அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கையில் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கூழ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஆனியன் சேர்த்து காலையில் குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.